சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மீனா மனோஜை நல்லாவே அடையாளம் கண்டுக்கிறாங்க. நேராக போயிட்டு மனோஜை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக இந்த கோயிலுக்கு வர சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்லி. ஸோ முத்துவும் கிளம்பிடுறாப்புல. அந்த கேப்பில் இங்கே ஸ்ருதியோட வீட்டை காமிக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் எப்படியாச்சும் ரவியை வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கலாம்னு திட்டம் போட்டோமே, இப்போ அந்த ரவி போய் ஹோட்டலில் தங்கி இருக்கிறானே, என்ன நடக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இங்கே ஸ்ருதி ரொம்ப கோபமாக வந்து பேக்கை அப்படியே விட்டு கெடாசுறாங்க. விட்டு கெடாசுனது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை பாரு என்கிட்ட வந்து இன்றைக்கி மிஸ்பிஹேவ் பண்ணால் எல்லாம் உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதி அவங்க அப்பா அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ஸ்ருதியோட அப்பா இருந்துக்கிட்டு இது எல்லாமே அந்த முத்துவோட வேலையாக தான் இருக்கும், அந்த முத்து சொல்லி தான் அவன் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து இதையும் தூக்கி இந்த பழியும் தூக்கி முத்து மேலே போடுறாங்க. நம்ம ஸ்ருதி இதெல்லாம் நம்புவாங்களா? ஏம்பா முத்துவை அவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, ஆனால் நீங்கள் இந்த பழியை முத்து மேலே தூக்கி போடுறீங்களா? இப்படி தானே நீங்கள் மீனாவோட விஷயத்திலேயே நடந்துக்கிட்டீங்க. நீங்கள் எப்படி மீனாவை திருடின்னு சொல்லியிருக்கலாம்? இது எல்லாமே உங்களால் தான், நீங்கள் பண்ணினதுனால தான் இப்படி பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதானே உன் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இது என் வீடு இல்லை, ரவியோட வீடு தான் என்னோட வீடு அப்படின்னு நம்ம ஸ்ருதி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே மனோஜி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா, நம்ம மீனா முத்துவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்துவும் வந்துடுறாப்புல. வந்ததும் நேராக போயிட்டு மனோஜை கூப்பிட்டு பார்க்குறாங்க. மனோஜ் முடியவே முடியாது, வர முடியாது, நான் 6 மணி வரைக்கும் இங்கே பிச்சை எடுத்துகிட்டு தான் வருவேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் முத்து இல்லை, விடாப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜை அவளுக்கு டைமாக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல. அங்கே விஜயாவும் அண்ணாமலையும் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிச்சைக்காரன் வேஷத்தில் போயிட்டு நம்ம மனோஜ் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம விஜயா, நம்ம ஏரியா பிச்சைக்காரனை எதுக்குடா இங்கே அழைச்சிட்டு வந்த, அவனுக்கு அங்கேயே ஏதாச்சும் பழைய சொத்தை போட்டு 5-10 கொடுத்து வெளியே அனுப்பு, இங்கெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம மனோஜ் அம்மா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. நீ என்னடா என்னை அம்மானு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாங்க. அப்புறம் தான் நம்ம மனோஜ் வந்து துண்டை எடுத்துக்கிட்டு மூஞ்சை காட்டினோடனே விஜயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம ரோகிணி வந்து பார்க்குறாங்க, யார் இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் கேட்குறாங்க. இவன் பிச்சைக்காரன்லாம் இல்லை, நல்லா அவன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொன்ன உடனே தான் ரோகிணிக்கும் தெரிய வருது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், நான் கன்னடா போகணும்னு நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிச்சையே எடுத்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.